வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதவீதத்தில் டைப் 4ம் 5ம் பார்க்க போகிறோம். 2 டைப் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா, இந்த பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. மேக்ஸ் பிடிஎஃப்னு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃபில் உள்ள சம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் அந்த ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டோம், டைப் 1 பார்த்துட்டோம். டைப் 1லேயே ஒரு 19 கணக்கு இருந்துச்சு, ப்ரீவியஸ் இயர் கணக்கு, ஸ்கூல் புக் கணக்குன்னு. இது எல்லாமே பார்த்துட்டோம். டைப் 2 பார்த்துட்டோம், டைப் 3யும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் 4ம் டைப் 5ம். இந்த 2 தான் பார்க்க போகிறோம். டைப் 4ல் வந்து ஒரு 3 கணக்கு இருக்குது, டைப் 5ல் வந்து ஒரு 2 கணக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. டைப் 4 பற்றின ஒரு ஓவர்வியூ என்னென்னா, X% குறைவான எண். அதாவது கணக்கு இப்படி தான் இருக்கும், 240 விட 15% குறைவான எண் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ மொத்த வேல்யூ வந்து 240, அதை விட 15% கம்மியானதுன்னா அந்த 15% தான் என்னென்னு கேட்குறாங்க. 15% என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இந்த மொத்த மதிப்புலேருந்து கழிக்கணும். கழிச்சா அந்த ஒரு வேல்யூ வரும் தெரியுமா, அந்த வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டி சிம்பிளாகவும் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 3 கணக்கு செய்யணும். அதுக்கடுத்து 2%, அதாவது 400ஓட 30% மதிப்பு ஒன்று வரும். 400 இருக்கும், அதில் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மதிப்பில் 25% என்ன அப்படின்னு பார்க்குறது தான் டைப் 5. ஸோ அதே தான் 10,000ஓட 25% மதிப்போட 15% மதிப்பு. அதாவது இப்போ 100 ரூபாயோட 25%னா 25 ரூபா. அந்த 25 ரூபாயோட 5% என்னென்னு கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி மெத்தட் தான் இது. ஸோ இந்த 2 மெத்தடையும் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் டைப் 4. சொன்ன மாதிரியே X% குறைவான எண், அதாவது X% லெஸ் நம்பர், அதாவது இவ்வளோ பர்சன்ட் குறைவாக இருக்கிற அந்த நம்பர் என்னென்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் டைப் 4. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்கலாம். 240 விட 15% குறைவான எண் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ கணக்கு பார்த்துடலாம். ஃபைண்ட் தட் நம்பர் விச் இஸ் 50% லெஸ் தென் 240. அதாவது 240 விட 15% கம்மியான நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 240ல் 15% என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த மதிப்பு 100%ன்னு சொல்லுவோம். ஸோ அதான் 240. அதில் 15% என்னென்னு பார்க்குறோம். ஸோ வந்து பார்க்கும்போது 52 100 இப்படி சைடில் சால்வ் பண்ணியிருப்பேன். 240 500 × 15 போட்டிருப்பேன். 1 0க்கு 1 0, 5 2 10, 12 2 24, 4 5 5, 3 5 15. ஸோ 12 3 36, 3 12 36, 3 × 12 36. ஸோ இதான் இது. ஸோ 240ல் 15%ங்கிறது 36. ஸோ இந்த 36 240லேருந்து கழிச்சோன்னா அந்த 15% குறைவான எண் கிடைக்கும். அதான் இது. ஸோ 240லேருந்து 36 கழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 204 வரும். 204. இதான் 240 விட 15% குறைவான அந்த எண். இதுதான் இது. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இது. அதுக்கடுத்து அடுத்த கணக்கு பார்க்கலாம், 2வது கணக்கு. ஸோ மொத்தமாக ஆன்சர்னு போட்டு கொடுத்துருக்கேன். 240 விட 15% குறைவான எண் 204 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்த கணக்கு பார்க்கலாம். 260 விட 35% குறைவான எண் என்னென்னு கேட்குறாங்க. 260 விட 35% கம்மியான ஒரு நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. அப்போனா 260ல் 35% கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை 35% இருக்குது தெரியுமா, 260ஓட 35% மதிப்பு, அதை 260லேருந்து கழிக்கணும். அதான் இது. ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் 35% லெஸ் தென் 260. அதாவது மொத்த மதிப்பு தான் 100. ஸோ அந்த வேல்யூ தான் 260. அதில் 35% என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ × 35 அப்படி சால்வ் பண்ணும்போது 1 0க்கு 1 0, 5 2 10, 13 2 26, 4 5 5, 7 5 35, 13 × 7 91. ஸோ இதான் சைடில் சால்வ் பண்ணியிருப்பேன். சால்வ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதையும் சைடில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 91 இதை வந்து மொத்த வேல்யூலேருந்து கழிக்கணும். ஸோ 260 மொத்த மதிப்பு, அதுலேருந்து 91 கழிச்சு வச்சுக்கோங்களேன், 169 வரும். ஸோ 260 விட 35% குறைவான எண் 169. 260ஓட 35%ஓட மதிப்பு என்னென்னா அதான் 91. ஸோ இதை வந்து இப்படி தான் எழுதணும். ஆன்சர் 260 விட 35% குறைவான எண் 169. இப்படி தான் இது பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடும் இந்த சைடில் இருக்கும். நீங்கள் பிடிஎஃப் கொடுக்கும்போது பிடிஎஃப் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். 300ஐ விட 25% குறைவான எண் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 300ல் 25% முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 25% 300லேருந்து கழிக்கணும். ஸோ இதான் இது. ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் 25% லெஸ் தென் 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த மதிப்பு 300. மொத்த மதிப்பு 300. ஸோ அதான் 100% தான் 300. அப்போனா அதில் 25% என்னென்னு கண்டுபிடிக்கணும். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 3 × 25 75. ஸோ 300ஓட 25% தான் 75. ஸோ இந்த 75 300லேருந்து கழிக்கணும். ஸோ 300 - 75 = 225. ஸோ இதான் ஆன்சர். ஸோ 300ஐ விட 25% குறைவான எண் வந்து 225. ஸோ இதான் செய்யணும். ஸோ இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த டைப் வந்து இப்படி தான். 4th டைப் வந்து இப்படி தான். இது கணக்கு வந்து 3ன்னு வரும். நான் 6ன்னு எழுதியிருக்கேன். இது மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்து மொத்த மதிப்புலேருந்து இந்த மதிப்பு குறைஞ்சிச்சின்னா என்னென்னு கேட்பாங்க. ஸோ இதான் இது. இதே மாதிரி தான் டைப் 2 2வது கணக்கு, மொதல் கணக்கு, இது எல்லாமே இப்படி தான். ஸோ டைப் 4 முடியுது இதோட. அதுக்கடுத்து நம்ம டைப் 5 பார்ப்போம். அதுக்கடுத்து டைப் 5 பார்க்க போகிறோம். 2%, அதாவது 2% இருக்கும் அந்த கணக்குலேயே. சதவீத மாற்றம், இது வந்து அடுத்த டைப்புக்குள்ளே தலைப்பை இங்கே எழுதிட்டேன். ஸோ இது கிடையாது. ஸோ 2%, அதாவது அந்த கணக்குலேயே 2% இருக்கும். அதாவது ஒரு நம்பரோட இத்தனை பர்சன்டேஜ் வந்து இவ்வளவு, அந்த மதிப்போட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஸோ அதான் இது. ஸோ தமிழ் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 400இன் 30% மதிப்பின் 25% என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 400க்கு 30% என்னென்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதோட 25% மதிப்பு என்னென்னு பார்க்கணும். அந்த 30% மதிப்பு ஒன்று வரும் தெரியுமா, அந்த நம்பருக்கு தான் 25% என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் இது. ஸோ வாட் இஸ் த 25% ஆஃப் 30% ஆஃப் 400 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதே தான். மொத்த வேல்யூ 100% சொல்லுவோம். ஸோ அப்படின்னா 400ஓட 30% என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். 4 12 120. 400ஓட 30% வந்து 120. ஸோ இந்த 120 மதிப்போட 25% தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 120 மொத்தமாக அதை 100ன்னு எடுப்போம். 100%. ஸோ அதான் 120. ஸோ அதில் 25% என்னென்னு கண்டுபிடிக்கணும். 1 0க்கு 1 0, 5 2 10, 6 2 12, 1 5 5 25, 6 5 30. ஸோ 30. ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா 400ஓட 25%ஓட 30%ஓட 25% மதிப்பு வந்து 30. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நான் இங்கே சால்வ் பண்ணது வந்து இங்கே சைடில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் அடி கொடுத்தது. ஏன்னா நான் உங்களுக்கு அங்கே சும்மா வாயாலேயே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அது பார்த்தா புரியலைன்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். ஸோ இதுதான் இது. அதுக்கடுத்து அடுத்த கணக்கு பார்க்கலாம். 10,000இன் 25% மதிப்பின் 15% என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 10,000ஓட 25% கண்டுபிடிச்சி அந்த ஒரு வேல்யூவோட 15% என்னென்னு பார்க்கணும். இதுதான் இது. வாட் இஸ் த 50% ஆஃப் 25% ஆஃப் 10,000? அதாவது மொத்த மதிப்பு 10,000. ஸோ அதை 100% எடுத்துக்கிறோம். அதோட 25% என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பார்க்கும்போது 2 0க்கு 2 0, 100 × 25 2500. ஸோ இந்த 10,000ஓட 25% வந்து 2500. ஸோ இந்த மதிப்போட 15% என்னென்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து மொத்தமாக 100ன்னு எடுத்துக்கிறோம். 2500. இதுக்கு 15% தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 0க்கு 2 0, 25 × 15 375. ஸோ இதுக்கு இதான் இது. ஸோ நான் அடி கொடுத்ததை வந்து சைடில் வச்சுருப்பேன், சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஏன்னா அங்கே 2 0 2 0 கேன்சல் பண்ண சொன்னேன்னா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே செஞ்சு வச்சுருப்பேன் உங்களுக்கு. ஸோ புரியணுங்கிறதுக்காக. ஸோ சைடில் சால்வ் பண்ண எங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கான இதான் 10,000ஓட 25%ஓட 15% மதிப்பு 375. 400ஓட 30% மதிப்போட 25% 30. ஸோ இதுதான் இது. டைப் 5ங்கிறது இப்படி தான். 2% கொடுத்துருப்பாங்க. ஒரு கணக்குலேயே 2% இருக்கும். ஒரு மதிப்புக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜோட மதிப்பு, அதில் ஒரு பர்சன்டேஜ் என்னென்னு கேட்பாங்க. ஸோ இப்படி பார்க்குறது தான் டைப் 5. ஸோ இதில் நான் டைப் 4ம் 5ம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டைப் சேர்த்து இந்த ஒரே வீடியோவை கொடுத்துருக்கேன். ஏன்னா சின்ன டைப்புங்கிறதுனால கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் தெரியட்டும். ஸோ எல்லோரும் பார்க்கட்டும். அதான் நமக்கு வேணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.